முத்துவும் மீனாவும் யாருக்குமே கெடுதல் செய்ய மாட்டாங்க. எல்லாத்துக்கும் நல்லதே செய்வாங்க. தனக்கு யார் கெடுதல் செஞ்சாலும் அதை பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு திரும்பி நல்லதை செய்கிற மனப்பான்பு உள்ளவங்கன்னு முத்து நல்ல குணம் படித்தவனு தெரியாமல் டிராஃபிக் போலீஸாருன்னு எப்போ பார்த்தாலும் முத்தை தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டு இருக்கிறது தப்புன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னு இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிட்டி ஆளுங்க எப்படா இவன் வெளியில் கிளம்புவான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. ரோஹிணியுமே இவன் எப்படா கிளம்புவான், இவன் சிட்டி என்ன பண்ணான்னு தெரியல, இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரோஹிணி எட்டி எட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்க. காரில் உடஞ்சி விழுந்த முட்டையெல்லாம் கழுவிட்டு அப்பவும் வாடகை அடிக்குங்காட்டி ரவி இருந்துட்டு இந்த வாடையை போக நம்ம ஸ்ப்ரே அடிச்சு விடலான்ட்டு கார் சாவி வாங்கி ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு கார் சாவி மறந்தாப்பில் கொண்டு போயிடறான். ஆனால் முத்து மீனா கடை சண்டை எடுத்துகிட்டு கார் சாவி நீ தானே வச்சுருந்த, என்ன பண்ணுன்னு எது எங்கே சாவின்ட்டு மீனா கடை சண்டை எடுத்துகிட்டு இருக்கிறான். நான் கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே நான் எடுக்க, நீங்கள் தான் எங்கேயாச்சும் மறந்து வச்சுருப்பீங்க, நேற்று நைட்டு கொண்டு வந்து எங்கே வச்சிங்களோ அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிவிட்டு மீனா சொல்ல 2 பேருக்கு வாக்குவாதம் நடந்தோடனே அண்ணாமலை என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அப்போ அவள் கார் சாவி எங்கேயோ தொலைச்சிட்டாப்பா, நீ இப்போ என்னை பேசுகிறா அப்படின்னு சொன்னேன். அவள் என்றைக்குமே எதுவுமே மறக்க மாட்டா, நீ தான் எங்கேயாச்சும் மறந்து வச்சுருப்ப அப்படின்னு சொன்னேன்னா ஆமாங்க அம்மா, அதே மாதிரி தான் இன்றைக்கி கார் பரிசில் வச்சுட்டு வீடெல்லாம் தேடிட்டு இருந்தாங்க. கடைசியில் காருக்குள்ளே தான் பரிசு இருந்துச்சு. ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் என்னையுமே குறை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, நீ நைட்லேருந்து என்னென்ன நடந்துச்சுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொன்றா நடந்ததை யோசித்து பார்த்துட்டு ஆமாம் அப்போ இவன் ரவி தான் என்னோட காருக்கு ஸ்ப்ரே அடிக்கிறேன்னு சொல்லி சாவி வாங்கிட்டு போனான், அவன் தான் கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. அப்போனா அவன் இன்னும் கொஞ்சம் தூரம் கூட போயிருக்க மாட்டான், ஃபோன் அடி திரும்ப ரிட்டன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ரவியும் கொண்டு வந்து கார் சாவி கொடுத்துற, சாரிடா மறந்தாப்புல கொண்டு போயிட்டேன் அப்படின்னோடனே ஏன்னா இப்போ தானே சண்டையே நடந்து முடிஞ்சுது, இப்போ தான் நானும் யோசித்து பார்த்தேன், நீ உங்கள்கிட்ட தான் சாவி இருக்குதுன்னு நானும் ஃபோன் பண்ணலான்ட்டு தான் வந்துட்டியா அப்படின்ட்டு. எப்போ பார்த்தாலும் நீ அண்ணியை திட்டிகிட்டு இருக்காத, அண்ணி எப்போவுமே கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி விடு சாவி கிடச்சிருச்சலன்ட்டு நான் எனக்கு டைம் ஆயிடுச்சு ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்ட்டு கிளம்பிடுறான். அண்ணாமலை பார்த்தியா என்றைக்குமே அவசரப்படக்கூடாது, எதாக இருந்தாலும் பொறுமையாக யோசித்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக யோசித்து செய்யணும்னு சொல்கிறாரு. சரிப்பா எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகிறதா இருந்தால் வாங்க நான் கூட கொண்டு விட்றேன், நீங்கள் ஸ்கூல் லீவு தானே அப்படின்னு சொல்லி முத்து அண்ணாமலை கூப்பிட்றேன். இல்லைடா நான் கிளம்புறேன், உனக்கு இப்போவே லேட் ஆயிடுச்சு, நீ வாக்குவாதம் பண்ணதுலேயே லேட் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே மீனா அதுக்கு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு பார்த்து பத்திரமா போங்கன்னு சொல்லிட்டு மீனா அனுப்பி விட்றான். ஆனால் போய் கார் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறப்ப ஸ்டார்ட் ஆகலை. இவன் வேறு சிட்டி அழுகு என்னடா ஸ்டார்ட் ஆக மாட்டேது, இருந்தால் ஆயிலெல்லாம் ஒழுகிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சிட்டியும் பொண்ணு அடிக்கிறான். இல்லைங்க இப்போ தான் கிளம்புறான் அப்படின்னு சொன்னோடனே சரி பார்த்து அவன் வண்டியை எடுத்தோடனே நீங்கள் அவனை தூண்டு கோவம் வர மாதிரி பண்ணிங்கன்னா தான் அவன் வேகமாக கார் ஓட்டுவான், அப்போ தான் சீக்கிரம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்குறப்ப இப்போ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஆமாம் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பார்த்தா தெரியலையா அது ஒரு கேள்வின்ட்டு கேட்குறேன்ட்டு மீனாட்ட மீண்டும் வம்பிழுக்கிறான். சரி வாங்க நானாச்சும் கொண்டு ஸ்டாண்டில் ஓட்டுறேன் அப்படின்னா ஆமாம் உன் ஸ்டாண்ட்லேயே நான் சவாரி ஓட்ட முடியும் அப்படின்ட்டு நானே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு கடுப்பில் இருக்கிற தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது, நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்ட்டு முத்து மீனாவை சொல்கிறான். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சரி முட்டை தான் இன்ஜினுக்குள்ளே உடஞ்சி விழுந்துக்கிது, ஸ்டார்ட் ஆகாமல் இருக்குமோ அப்படின்னு. ஆமாம் முட்டை இன்ஜினில் உடஞ்சி விழுந்து குஞ்சு பொரிச்சிருச்சு, நீ தேவையில்லாமல் கடுப்பேற்றாத மீனா, நீ கிளம்பிட்டே இரு அப்படின்னு சொல்லி முத்துக்கு திட்டினோன்னே என்னடா பண்ணுறதுன்ட்டு மீனா பார்க்குற வண்டி ஸ்டார்ட் ஆயிடுது. பரவாயில்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு பரவாயில்ல அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் வண்டியெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, முதல்ல என் வண்டிக்கு முன்னாடி இருக்கிற உன் வண்டியை எடு நான் கிளம்பணும் அப்படின்னோடனே மீனா சரி பார்த்து போயிட்டு வாங்கன்ட்டு கிளம்பி கொஞ்சம் தூரம் போனோடனே கார் பிரேக் பிடிக்காதது முத்துக்கு தெரிஞ்சிருது. இவன் சிட்டி ஆளுகளையே அவன் உஷாராயிட்டான்னு இருக்குது, பிரேக் பிடிக்கிறதுலேயும் தெரியல. ஆனால் இருந்தாலும் அதுக்கு அந்த பிரேக் பிடிக்கலைங்கிறத மறக்கடிக்கிறதுக்காக நம்ம அவனை காரை கட்ட போகிறேன் நான், நீ அவனை கடுப்பேற்றினீன்னா அவன் வேகமாக வருவான், ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதே மாதிரி காரை ஓட்டிகிட்டு வேகமாக போய் முத்தவை கடுப்பேற்றினோடனே அவனும் பிரேக் கண்ட்ரோல் இல்லை, பிரேக் பிடிக்காதுன்னு தெரியாமல் வேகமாக வண்டியில் போயிடுறான். எதுக்கு மாதிரி ஸ்கூல் ஆட்டோ வருது, ஐயோ ஸ்கூல் ஆட்டோ வேறு வருது, வண்டி வேறு பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு பிரேக் பிடிக்காத வண்டியை கொண்டு ஸ்கூலில் பிள்ளைங்கள மேலே இடித்து இதாகிறதுக்கு நம்ம வெளியில் நொடிக்கலான்ட்டு நொடித்தோடனே டிராஃபிக் போலீஸ் அருணோட பைக் இருக்குது, பைக்கு மேலே மோதி ஆக்சிடெண்ட் ஆகி வண்டி நிப்பாட்டிடுறான். ஆனால் அருணுக்கும் முத்துக்குமே ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அருண் முத்தை கையும் களவுமாக பிடிச்சி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்கிறான். காரையும் வேறு போலீஸை எடுத்துகிட்டு வரங்கிறப்ப அவன் கெஞ்சுறான், அந்த காரில் பிரேக் இல்லை எடுத்துகிட்டு வர வேணாம், அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிரும் அப்படிங்கிறப்ப நீ போய் பேசுகிற, நீ வா உன்னை இன்னும் மேலே கார் ஓட்ட விடாமல் நான் பண்ணுறேனே இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு டிராஃபிக் போலீஸ் அருண் முத்தவை ஜீப்பில் ஏற்றிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும்
ஸ்ருதியோட அம்மா வீடியோ எடுத்து இந்த வீடியோ வச்சுனாச்சிக்கு நம்ம பொண்ணை அவங்க வீட்டிலேருந்து நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பரப்புறதுக்காக வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். இங்கே ஸ்டோர் ரூமில் ரோஹிணி பிஸ்னஸ் டெவலப் பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்குறேன். மனோஜ் வந்து பார்த்துட்டு, நீ எதுக்கு கடைக்கு வந்த? அம்மா உன்னை கடைக்கே போக வேணான்னு சொன்னாங்களே, இங்கே எதுக்கு நீ வந்து என்னை கேவலப்படுத்துறதுக்காகவே வந்தியா? முதல்ல இந்த கடையை விட்டு கிளம்புன்னு சொன்னானியா? எல்லோரும் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. ரோஹிணி இருந்துட்டு முதல்ல எல்லாம் கிளம்புங்க, வியாபாரம் பார்க்காம எதுக்கு இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னு திட்டிட்டு வர ஊரே வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நம்ம நிலைமை இருக்குது. இவங்க அம்மா தான் அங்கே வீட்டில் தான் பேச வேணான்னு சொன்னாங்கன்னா இங்கே ஷோரூம்லனாச்சும் வந்து என்கிட்ட பேசலாமல்ல. நான் வரங்காட்டி தானே வியாபாரமே நடக்குது. ஏன் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாமல் இருக்க? இப்படியே நம்ம 2 பேரும் பேசாமல் இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் பிரிஞ்சு போகிற மாதிரி நிலைமை வந்துடும். நீ வந்து என்கிட்ட பேசலான்னு நினைக்கிறப்ப கூட நான் வந்து பேசாமல் நம்ம நிலைமைக்கு போயிடுவேன். கொஞ்சம் புரிஞ்சுக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கா. உன் அட்வைஸ் நான் கேட்குற அளவுக்கு இல்லை. என்றைக்கு எங்கள் அம்மா அவங்க கூட பேச சொல்கிறாங்களோ அப்போ தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு மனோஜ் உறுதியாக நிற்கிறான். நீ என்னமோ பண்ணு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் முத்து வந்து கதறான். என் வண்டியில் பிரேக் இல்லை, அதனால தான் நான் அப்படி அடிச்சிட்டேன். நான் செஞ்சது தப்பு கிடையாது, நான் கரெக்டாக தான் செஞ்சுக்கேன். ஸ்கூல் ஆட்டோவில் மோதி ஸ்கூல் பசங்களுக்கு உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்தாகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அருண் இருந்துட்டு அதையெல்லாம் எதையுமே பொருட்படுத்தாமல் நீ என்றைக்கு இருந்தாலும் வசமாக மாட்டுவ. அது வந்து இவ்வளோ கூடி சீக்கிரமாக நடக்குன்னு நான் நினைக்கல. உன்னை வந்து டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணி இனிமேல் காரே ஓட்டாத அளவுக்கு உன்னை பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லி அருண் வந்து முத்துக்கிட்ட சவால் விடுறான். ஆனால் முத்து எந்த ஒரு தப்பு செய்யலைங்கிறது வந்து ஸ்ருதியோட அம்மா வீடியோ எடுத்தது சோசியல் மீடியாவில் அனுப்பியிருக்கா. அதை வச்சு கண்டுபிடிச்சி மீண்டும் அருணோட முகத்தில் முத்து கரியை பூசி எந்த ஒரு கேஸ் இல்லாமல் விடுதலையாகி வருவான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.